ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் கடைசி உலக போருங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். கடைசி உலக போர் இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஜாலியாக எடுத்துக்கிட்ட படம். இந்த படத்தில் ஆதி, அனகா, நாசர், நட்டி, கல்யாண் மாஸ்டர், சிங்கம்புலி இன்னும் பல நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உலக நாடுகள் வந்து ரெண்டாக பிரியுது. ஒன்று யூஎன் நேஷன் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வேலை என்னன்னாக்கா, எந்த உலகத்தில் எந்த நாடுக்கும் சண்டை வராமல் பார்த்துக்கிறது அவங்களோட வேலை. இன்னொரு அமைப்புங்கிறது வந்து ரிப்பப்ளிக்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து சைனா தான் மேஜர் ரோல் பண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது ரிப்பப்ளிக் நாடுக்கு கீழே 72 நாடுகள் சேர்றாங்க. சேராத நாடுகளுக்கெல்லாம் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எங்கள் கூட சேரலைனாக்கா உங்க கூட போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்தியா அந்த சேராத நாட்டில் இந்தியாவும் ஒன்று. அதனால இந்தியாவில் போர் தொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தான் அட்டாக் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறாங்க ரிப்பப்ளிக்கு. இப்படி இருக்கும்போது படத்தோட ஹீரோ, இந்தியன் மிலிட்ரி, தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஈஸியாக ரிப்பப்ளிக்கை தமிழ்நாட்டிலேருந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணாங்களா இல்லையா, தமிழ்நாட்டிலேருந்து அந்த ரிப்பப்ளிக் அழிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்னாக்கா இந்த படத்தில் உள்ள கதை தான். இந்த கதை வந்து எப்பொழுதும் ஒரு பழைய கதையை எடுத்து படம் பண்ணுறது இல்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வார் பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதுதான் ஹாலிவுட்டில் தான் நம்ம பார்த்துருப்போம். வார் வச்சுலாம் படம் எடுப்பாங்க. பெரிய பிரம்மாண்டமாக இருப்பாங்க. இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான ஒரு வார் ஃபிலிமை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சாங்ஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாம் கேட்குறதுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு. அந்த படத்தோட ஒன்றி போகும் அந்த சாங்ஸ் எல்லாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்ப கேவலமாலாம் இல்லை. டீசெண்டாக படத்துக்கு என்ன தேவையோ ஹிப்ஹாப் தமிழில் ஆதி பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் மியூசிக்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இன்னொரு படத்தில் ஒரு பாசிட்டிவ்னாக்கா, இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு நட்டியோட கேரக்டர் தான். அவர் ஒரு கிங் மேக்கராக இருக்குன்னு ஆசைப்படுவார். அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுவார். ஃபஸ்ட்டு வில்லத்தனமாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் படம் போக ஹீரோயிசமாக காட்டுவாங்க. இந்த படத்தில் ஹிப்ஹாப் தமிழில் ஆதியோட ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்னாக்கா அது நட்டியோட கேரக்டர் தான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், படத்தில் அவனுக்கு யாரை பிடிச்சிருக்குனாக்கா, நட்டியோட ரோல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் காமெடிக்கு சாரா யூஸ் பண்ணியிருக்காங்க. சாரா நிறைய இடத்துல காமெடி பண்ண ட்ரை பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு இடத்துல கூட நமக்கு சிரிப்பு வரல. ஆனால் காமெடி பண்ண நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு சாரா. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிங்கம்புலி, தலைவாசல் விஜய், இன்னும் நிறைய பேர் ஆக்டிங் இருக்காங்க. எல்லாரோட ரோலும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் மோஸ்ட்லி 95% சிஜி விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து ஹீரோயின் அனகா. அனகாவோட ரோல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் ஸ்டார்டிங்கில் வந்து லவ் பொசிஷன்ஸ் காட்டுவாங்க ஹிப்ஹாப் ஆதிக்கும் அனகாவுக்கும். அதுக்கப்புறம் படத்தில் வந்து அனகாவெல்லாம் காட்ட மாட்டாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து காட்டுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. கடைசியில் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா இந்த வாருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 15 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் போர், செகண்ட் ஆஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வரணும்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.